57வது திருவிளையாடல் புராணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா? ஒரு சமயம் எம்பெருமான் சிவ ஆகமங்களை தேவிக்கு உரைத்து கொண்டிருந்தார். அப்போது தேவி அதை கவனிக்காமல் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானிடத்திலும் முருகப்பெருமானிடத்திலும் விளையாடி கொண்டிருந்தார். இதை பார்த்து கோபப்பட்ட எம்பெருமான், நீ பரத குலத்திலே போய் பிறக்க கடவது என்று சபித்து விட்டார். தாயார் இதை கவனிக்காமல் இருந்தது உங்களுடைய மாயையே, அதற்கு நீங்கள் சாபம் கொடுப்பீர்களா என்று சொல்லி முருகப்பெருமான் கையில் இருந்த அந்த வேத புத்தகத்தை வாங்கி கிழித்து போட்டு விட்டார். வேத புத்தகங்களை கிழித்ததனால் நீ ஊமையாக பிறக்க கடவது என்று இறைவன் எம்பெருமான் சாபம் கொடுத்து விட்டார். என்னைக்கு நீ இந்த பாக்களை கேட்டு கண்ணீர் வடிக்கிறாயோ அன்னைக்கு உன்னுடைய சாபம் தீரும் என்றார். தனபதி என்ற வணிகன் மகனாய் பிறந்து புலவர் வழக்கை தீர்த்து வைத்தார். 55வது திருவிளையாடல் புராணத்தில் விநாயகர் ஓடி வந்து சாத்திர புத்தகங்கள் அனைத்தையும் துதிக்கையால் தூக்கி கடலில் போட்டுட்டாரு. சிவன் சினமுற்று தலை தூக்கையில் நேரம் தெரியாமல் நந்தியம்பெருமான் குறுக்கே வந்து விட்டார். குறுக்கே வந்த நந்தியம்பெருமானை பார்த்து நீ மீனாக பிறக்க கடவது என்று சாபம் விட்டு விட்டார். ராமர் அணை கட்டிய இடத்துல மீனாக பிறந்து நந்தி சாத்திர புத்தகங்கள் அனைத்தையும் விழுங்கி அத்தோடு பிறப்பிற்கேற்ற பல சிறிய மீன்களையெல்லாம் தின்று வாழ்ந்து கொண்டே இருந்தது. கப்பல்களை எல்லாம் தன்னுடைய வஜ்ராயுதம் போன்ற பற்களால் நொறுக்கி தள்ளியது. அங்கே போகக்கூடிய எல்லா கப்பலையும் நொறுக்கியது, கொடுமைப்படுத்தியது. அப்போதான் ஈசன் விரைவில் வந்து தன்னுடைய சாபத்தை தீர்ப்பார் என்ற நோக்கத்தில். இப்படி இருக்க தேவி சிவ அன்பனான ஒரு பரதவனுடைய வலையில் ஒரு சங்கு மாட்டுச்சு. அந்த சங்குல இருந்து தேவி வெளியே வந்தாள். அந்த அம்மா அங்கே ரொம்ப அழகாக வளர்ந்துட்டு வர்றா, ரொம்ப அழகு. இந்த கடலில் அட்டகாசம் செய்யக்கூடிய இந்த மீனை பிடிப்பவருக்கே என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று பரதவன் கூறினான். நிறைய பேர் போனாங்க, யாராலையுமே அந்த மீனை பிடிக்க முடியவில்லை. அப்போதுதான் எம்பெருமான் அங்கே மீன் வலையை எடுத்துக்கொண்டு வந்தார். என்னால் இந்த மீனை பிடிக்க முடியும் என்று சொல்லி சொன்னார். நீ எந்த ஊர், உனக்கு என்ன பேரு என்று சொல்லி கேட்டார்கள். எனக்கு மதுரை, என்னுடைய பெயர் சொக்கநாதன், எனக்கு தாய் தந்தையர் கிடையாது, என்னால் இந்த மீனை பிடிக்க முடியும் என்று சொல்லி நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் கடலிலே அந்த வலையை வீசினார். எப்பம் என்று காத்து கொண்டிருந்த நந்திய பெருமான் மலையில் மாட்டிக்கொண்டார். வலையிலிருந்து அந்த நந்தியை தொடுகின்ற பொழுது சுயரூபம் பெற்று புத்தகங்களுடன் கைலாசம் சென்றார். அதற்கு பிறகு பரதவன் அந்த மீனவரை அழைத்து கொண்டு தக்க மரியாதை செய்து தன்னுடைய பிள்ளையை அவருக்கு மணம்பிடித்து கொடுத்தார். ஈசன் வலை